நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, இது சரவண ஃபோன் தானே? யா நீங்க? யாரோ ஒரு பொண்ணு கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேக்குறா. என் ஃப்ரெண்டு யாமினிக்கு ரேஷன் கார்டு வேணும், தர முடியுமான்னு கேளு. போட்டோம். ஹலோ, என்னடா போன் எடுக்க புதுசா ஆள்லாம் வச்சிருக்க? ஏய் நீயா? யார் நம்பர் இது? இது அம்மாவோட போன். என் மொபைல்ல சார்ஜ் இல்ல. என்ன பண்ற? கிராமத்துல என்னடா பண்ணுவாங்க? காலையில எந்திரிச்சதும் நிலத்துக்கு போய் அங்க ஓரெல்லாம் போட்டு நிலத்தை தயார் பண்ற வேலை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்தா சமையல். நீ சொல்லு, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஒன்னும் பெருசா இல்ல, அதே வேலை அதே டென்ஷன். டேய், தங்கச்சிக்கு அப்பா மாப்பிள்ள பாத்திருக்காரு. அநேகமா நீ வர சமயம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள பொண்ணு பக்கம் வர சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. நீ வரல? கண்டிப்பா மீனாட்சி. என்னடா குரல் கிணத்துக்குள்ள இருந்து வருது? இந்த நிமிஷம் அங்க உன் முன்னாடி வந்து நிக்கணும் போல இருக்கு. வா, உன்னையார் வர வேணும்னு சொன்னா? இந்த வேலையை ரிசைன் பண்ணவா? வேலைய வா. இந்த வேலை வேணாம். என்ன உங்ககிட்ட இருந்து ரொம்ப தூரம் பிரிச்சு வச்சிருக்கு. டேய், என்னடா நீ கண்ணா பின்னான்னு காதல் பேச்சு பேசுற? காஞ்சி போய் கிடக்குறேன்ல. அடிக்கடி வெயில்ல போகாத. நீ என்ன பண்றனா? ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உட்காந்துக்குவா. ரொம்ப குளிருண்டா. பெட்ஷீட் போத்திக்கிறேன். உனக்கு என் நிலைமை அங்க சிரிப்பா இருக்குதுல்ல? அப்படின்னு நான் சொன்னேனா? திமுரு பேச்சிலே தான் தெரியுது. சீக்கிரம் வாடி. நீ வா. நீ வந்து கூட்டிட்டு போ. ஆசை ஆசை. நீ வந்தா எல்லாம் கிடைக்கும். ஹலோ, எல்லாம். மீனாட்சி, இந்த பேச்சு தாண்டி எனர்ஜியே. பேச்சு மட்டும் போதுமா? என்னடி நீ திரும்ப திரும்ப மாமாவை சீண்டி விட்டுட்டே இருக்க? அப்படியாவது ரோஷம் வந்து பறந்து வருவேன் தான். வரேன்டி, உன்னை பார்த்தே ஆகணும். பாத்துட்டு பாத்துட்டு போயிடுவியா? யார் போன் எடுத்தது? என் காலை யாரோ ஒரு பொண்ணு எடுத்தாளே, யார் அது? எப்போ கேட்ட குரலா இருக்கு. அது ஆர்ஜே லாவண்யா. இந்த மார்னிங் ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாளே. நீ கூட லாவண்யாக்கு லா சரியா வராதுன்னு சொல்வியே. லாவண்யா குரலா அது? ரேடியோல வேற மாதிரி இருக்கு. ஏயா, போனுக்குள்ள இருக்கிற மைக்கு சின்னது இல்ல. நான் கேட்டதா சொல்லு. யாரு? லாவண்யாவடா. ஓ ஷோ, கண்டிப்பா சொல்றேன். போனை வைக்கவா? வா. இன்னும் கொஞ்ச நேரம் பேசு. எனக்கு வேலை இருக்கு, போனை வைக்கிறேன். மீனாட்சி. என்னடா? லவ் யூ. அது ஞாபகம் இருக்கான்னு பார்த்தேன். சரி, வைக்கிறேன். சரவணா, எப்போ வந்த? அலோன் ஆரம்பிச்சப்போவா? எல்லாம் கேட்டியா? பொய் சொன்னதெல்லாம் கூட கேட்டியா? நான் பயந்ததை பாத்தியா? யாமணி லாவண்யா போய் எப்படி இருந்தாலும் ஒரு பஞ்சு டைலாக் சொல்வ, சொல்லி தொலை. வாழ்க வளமுடன். எவனுக்கு தெரியக்கூடாதோ அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். ஐயோ, இவன் எங்கெல்லாம் போய் பத்த வைக்க போறானோ? மா சுமாரு. சௌந்தர்யா, சொல்லுங்கப்பா. இந்த மாதிரி பாட்டு போட்டி பெரியவங்களுக்கு எப்ப வைப்பாங்க? எதுக்குப்பா? உன் அம்மாவை சேர்த்து விடலாம் தான். அந்த காலத்துல இவளுடைய சாரீரம் என்ன, சங்கதிகள் என்ன, ராகமும் தாளமும் ஒரு மாதிரி குரல்ல இருந்து வழுக்கிக்கின்னு வரும்மா. எஸ் ஜானகி சுசீலா குரலை மிக்சியில போட்டு அடிச்சா மாதிரி. நிறுத்துறது அது என்னமோ தெரியலம்மா.
உன்னை பாராட்ட ஆரம்பிச்சாலே நிறுத்த முடியறது இல்ல. இந்த குழந்தைங்க என்னம்மா பாடுதுங்க பாருங்க. நீங்களும் தான் இருக்கீங்களே. நானும் இந்த வயசுல பிரமாதமா பாடுவோமா? இந்த விஜய் டிவி காரனுங்க வந்து கவர் பண்ணாம போயிட்டானுங்க. இந்த வாயில தண்டவாளம் போட்டு ட்ரெயின் விடுறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. போன் அடிக்குது பாருங்க. பாத்துட்டேன். எடுங்க. உத்தரவு. ஹலோ. வணக்கம் சம்பந்தி. வெள்ளை வேட்டி நல்லா இருக்கீங்களோ? நல்லா இருக்க சம்பந்தி. என்ன நீங்க மீனாட்சி வீட்டுல இருக்கீங்க? நம்ம குடும்பம் திட்டமிட்ட குடும்பம் இல்லையா? காலையில 10ல இருந்து 12 நம்ம வீட்டுல கரண்ட் இருக்காது. அப்போ சௌந்தர்யா வீட்டுல இருப்போம். 12 to 2 சௌந்தர்யா வீட்டுல கரண்ட் இருக்காது. அப்போ மீனாட்சி வீட்டுக்கு ஓடி வந்துடுறது. வாக்கிங்கும் ஆச்சு. உங்ககிட்ட பேசினா பொழுது போறதே தெரியாது. அப்புறம் எப்ப இந்த பக்கம்? சம்பந்தி, நீங்க தான் எங்க பக்கம் வரணும். ஒரு சந்தோஷமான விஷயம் சம்பந்தி. கோர்ட்டு கேஸ்ல நம்ம பக்கம் தீர்ப்பு வந்துருச்சு. நாம பறி கொடுத்தனாலும் நம்ம கைக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அடடா, பிரமாதம். அருமையான விஷயத்த சொல்லிருக்கிறீங்க. நீங்க சம்பந்தி அம்மா, சௌந்தர்யா, சரவண எல்லாரும் கிராமத்துக்கு வரணும். குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு கெடா வெட்டி வயல்ல விவசாய வேலையை ஆரம்பிக்க போறேன். கேட்கவே சுகமா இருக்க. சாதி சனமெல்லாம் கூடி நின்னு இந்த விசேஷத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க அவசியம் வரணும் சம்பந்தி. கண்டிப்பாங்க. சம்பந்தி அம்மா பக்கத்துல இருக்காங்களா? சம்பந்திமா மட்டுமா? உங்க மருமகளும் இங்கதான் இருக்கா. அப்படிங்களா? நல்லது. சம்பந்தி மட்டும் போன கொடுங்களேன். இந்தாம்மா, சம்பந்தி உங்ககிட்ட பேசணுமா? ஏன் டெரர் லுக் கொடுக்குறா? ஹலோ. வணக்கம் சம்பந்தி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம நிலம் கைக்கு வந்துருச்சு. பொங்கல் வச்சு விசேஷமா பூஜை போடுறோம். நீங்க அவசியம் வரணும். வந்துட்டா போச்சு. என்ன? மருமக கிட்ட போன கொடுங்களேன். உணர்ச்சி வசப்பட்டு எதையும் கொட்டிடாத. ஹலோ. சௌந்தர்யா, நல்லா இருக்கியாமா? இருக்கேன் மாமா. உனக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு மாமா. உங்ககிட்ட தாமா இந்த விஷயத்த முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் தமிழ் சொல்லட்டுமேன்னு விட்டுட்டேன். நம்ம கைவிட்டு போயிடுச்சேன்னு நினைச்ச பூமி இப்ப நம்ம கைக்கே திரும்ப வந்துருச்சுமா. நாளைக்கு என் பேரன் பேத்திங்க கால் வச்சு நடப்பழக நம்ம சொந்த நிலைமை இருக்குமா. என் தாத்தன் என்னத்தை சேர்த்து வச்சான்னு என் பேரன் பேத்திங்க கேட்டா, டேய் எடுபட்ட பயலுங்களா, இந்தாடா இருக்கு என் பாட்டன் நிலம், எடுத்துக்கங்கடா அப்படின்னு எகத்தாளமா சொல்லுவேன். மாமா, எனக்கு என்னம்மா? ஹலோ. ஆ, சௌந்தர்யாவுக்கு சந்தோஷம் தாங்கல, அழுதுகிட்டு இருக்கா. எனக்கும் தெரியும் சம்பந்தியம்மா. எப்படி? இந்த வீட்ல கேமரா ஏதாச்சும் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? மனசை விட பெரிய கேமரா வேற என்ன இருக்கு சம்பந்தியம்மா? அது சரி. எல்லாரும் கண்டிப்பா கடா வீட்டுக்கு வரணும். நிச்சயமா. அப்போ நான் போனை வச்சுட்டுமா சம்பந்தியம்மா? நானும் வைக்கிறேன். நல்ல மனுஷம்மா வெள்ளை வேட்டி. கடா வீட்டுக்கு நம்மளையும் கணக்குல வச்சு கரெக்டா கூப்பிட்டுட்டாரே. அம்மாடி சௌந்தர்யா, நீ ஏமா அழுவுற? எதுக்கும் அழுகுறா, விடுங்க. நீ ஏன் அவளை பாஞ்சி காப்பாத்துற? ஏதோ ஒரு உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்க திருந்தவே மாட்டீங்களா? நான் என்னம்மா தப்பு பண்ண திருந்துறதுக்கு? பெரிய சிஐடி மாதிரி ஏன் அழுகுறா, எதுக்கு அழுகுறா, 1000 கேள்வி. ஒரு கேள்விதானம்மா கேட்டேன். கேட்க கூடாது, கேள்வியே கேட்க கூடாது. உனக்கு ஒரு டம்மி பீஸ் ஹஸ்பண்டா இருக்கணும். ஆமா. எங்க போறீங்க? டம்மி நடக்க கூடாதாம்மா? மம்மி நடக்கிறதே சினிமால காட்டுறாங்க. டம்மி நடக்க கூடாதா? தாராளமா நடக்கலாம். நடங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அழகிய தமிழ் மகன் இவன். ஒரு எங்க புறப்பட்டீங்க? போறப்பவே வா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்க கூடாதா? எந்த வேலையும் இல்லாத ஒரு ஆளு காலையிலே டிப் டாப்பா போனா யாருக்கும் சந்தேகம் வரதானே செய்யும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறேன். எதுக்கு? டீ காஃபி விக்கிறது. பார்ட் டைம் வேலைக்கு போறேன்னு சொன்னீங்களே, அது இதுதானா? ஒரு கப்பு காபிக்கு எவ்வளவு நிக்கும்? ஒரு 2 ரூபாய். எத்தனை கப்பு விக்கணும்? அது நம்ம இஷ்டம். எப்படியோ தம் கட்டு 200 காபி வித்துடுங்க, 400 ரூபாய் நிக்கும். நீ வடை விக்கிறதுக்கு வரியா? கிண்டலா? யாரு கிண்டல் பண்றது? நான் பாட்டுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு சைலண்டா கிளம்பிக்கிட்டு இருந்தேன். சண்டையை போட்டு இம்சையை கூட்டுறது நீ. உனக்கு எனக்கு சௌந்தர்யாக்கு திருநெல்வேலிக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போறேன். எதுக்கு? வெள்ளை வெட்டி கடா வெட்டி சாமி கும்பிடுறதுக்கு வர சொன்னாரா இல்லையா? வர சொன்னாரு, வாஸ்தவம். ஆனா நாம வரோம்னு சொல்லலையே. நான் சொன்னேனே. அப்ப போயிட்டு வாங்க. இப்போ இங்க ஒரு கொலை நடக்க போகுது. என் மைண்ட்ல ஓடுறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சாரதா, நானும் நீயும் கல்லிடை குறிச்சிக்கு போறோம். இதோ பாரு சாரதா, சம்பந்தி நம்மள மதிச்சு கிராமத்துக்கு வர சொல்லியிருக்கிறாரு. போயிட்டு தலையை காட்டிட்டு கைய நினைச்சிட்டு வந்துடலாம். அவருக்கு இருக்கிற ஒரே சம்பந்தக்காரங்க நம்ம தான். அது மட்டும் இல்ல, சரவண வேலை இருக்குது வர முடியாதுன்னுட்டான். மீனாட்சிக்கு நம்ம போய் நின்னாதான் கௌரவம். அதத்தான் நானும் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க எதுவும் சொல்லலையே. சொன்னேன், உங்களுக்கு தான் கேட்கல. வெள்ளை வேட்டி, மீனாட்சி, அப்புறம் அந்த தமிழ், இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன ஒரு மாதிரி, நான் ஒரு மாதிரி. உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. ஏன்னா நீங்க இடிக்க பேசுற ஆளு, நான் நியாயம் பேசுற ஆளு. என்ன அவ்வளவா பிடிக்காது. உண்மை. அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. சௌந்தர்யாவோட ஹெல்த் கண்டிஷனுக்கு டிராவல் பண்ண கூடாது. பரவாயில்ல, நம்ம மட்டும் போவோம். சாரதா, நீயும் நானும் தனியா வெளியூர் போய் எவ்வளவு நாளாச்சு. அதாச்சு பலகாலம். அதனாலதாம்மா சொல்றேன், வா திருநெல்வேலி போலாம். திருநெல்வேலி போய் என்ன செய்யறதா? ஐயோ, கிராமம் தாமா காதலர்கள் ரவுண்டு கட்டி அடிக்கிறதுக்கு சரியான இடம். காதலர்களா? யாரு? நீயும் நானும் தான். ஆரம்பமே சரியில்லையே. கிராம வாழ்க்கை ஒரு சுகம்மா. கிராமத்துல காலங்காத்தால கோழி கூவ எழுந்திருக்கணும். மேல ஆறு கொட்டாவி விட்டுக்கிட்டு நடந்து போய் இருமா வீட்டு வாசல்ல இருக்கிற வேப்ப மரத்துக்கு போய் வேப்பங்குச்சிய நறுக்குன்னு உடைச்சி பல்ல தேய்ச்சிக்கிட்டு சுத்தி வரணுமா? இங்கதான் நீ அவசரப்படுற. ஆத்த நோக்கி போய் ஆத்துல தண்ணி சும்மா சல சல சலன்னு ஓடும். கட்டின துணி அப்படியே ஆத்துக்குள்ள தவிடணும். தாவி மீன் மாதிரி லெஃப்ட் ரைட் சென்டர்னு வளைஞ்சி வளைஞ்சி நீச்சல் அடிக்கணும். நீச்சல் தெரியாதவங்க கரையில உட்காந்து நீச்சல் அடிக்கிறவங்கள வேடிக்கை பார்க்கணும். சொல்லு ராஜாத்தி, உனக்கு நீச்சல் தெரியாதா? தெரியும். அப்போ நம்ம 2 பேருக்கு நடுவுல நீச்சல் போட்டி. ஊரு கூடி வேடிக்கை பார்க்குமே. ஆடியன்ஸ் இல்லாத காம்படிஷனா? இத பாருங்க, அந்த கிராமம் உங்க புத்திய ஒரு சைஸா மாத்திருக்கு. நான் வரல. நீ வர, நான் உனக்கு ஏசி கோச்ல டிக்கெட் எடுக்கிறேன். தேவையில்லாம காசை கரியாக்குறீங்க. சாரதா, என் அண்ணக்கிளியே, நீ கிராமத்துக்கு என்னோட வர. நீ வரமாட்டேன்னு அப்படி இப்படின்னு வெள்ளை வெட்டிக்கிட்ட சொல்லி உன் பேர்ல அவர் கொலசாமிக்கு காசை வெட்டி போடுற சொல்லுவேன். காசை வெட்டி போட்டா என்ன ஆகும் தெரியும்ல? என்ன ஆகும்? ரத்த வாந்தியா வரும். கை கால் முடங்கிக்கும். கண்ணு பக்க 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 பக்கன்னு பிதிங்கி வெளியில குளுக்கோ குளுக்கோன்னு தொங்கும். காது வழியா புளுக்கு புளுக்குன்னு ரத்தம் ஒழுவும். நாக்கு வெளியில தள்ளும். நரம்பெல்லாம் சுத்திக்கும். போங்க, போய் டிக்கெட் எடுங்க. நானும் உங்க கூட வரேன். சரவணா, கார்த்திகேயா, கடம்பா, கதிர்வேலா. அது இரும்பு பிடிக்காத சௌந்தர்யா, குழந்தைன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். கண்ணை மூடிட்டு நீ நான் குழந்தை 3 பேர் இருக்க போகிறத யோசிச்சு பார்த்தா எனக்கு சந்தோஷத்தில் கண்ணே கலங்குது. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் மகனாக இருந்திருக்கேன், உனக்கு ஹஸ்பண்டாக இருந்திருக்கேன். ஆனால் அப்பான்னு எனக்கு கிடைக்க போகிற ஒரு புது பொறுப்பை நான் நினச்சா
மனசு அப்படியே பூரிப்பாயிருது சௌந்தர்யா. ஹலோ ஹலோ, எதுக்கு அழுகுற? ஏய், கேட்குறல்ல, ஒன்று அழுகிறத நிறுத்து, இல்லை என்னன்னு சொல்லிட்டு அழு. என்ன? ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான். அவ்வளோதானா? பேசியாச்சுல. தயவு செஞ்சு போனை வச்சிடாதீங்க. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என்னமோ வந்தாவா இல்லைண்டா அப்படியே போயிரு அப்படி இப்படின்னு சவுடாலா பேசுன. இப்போ என்னவா திடீர்னு மாட்டான்? சரி நல்லாத கண்ணத்தோட. உனக்கு ஏதோ அடிக்கடி வயிறு வலி வருதுன்னு சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்கு? என்ன என்னாச்சு? இப்போ பரவாயில்லையா? இப்போ ஏதோ வீட்டிலேருந்து வேலை செய்கிறாமே, இப்போவும் அப்படித்தானா? இதை குழந்தைய வகுத்துல வச்சுட்டே செஞ்சிருக்கலாம்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ ஏதோ வீட்டிலேருந்து வேலை செய்கிறாமே, இப்போவும் அப்படித்தானா? இதை குழந்தைய வகுத்துல வச்சுட்டே செஞ்சிருக்கலாம்ல. சரி போனது போச்சு, வேற ஒன்றும் இல்லையே, நான் வச்சிடறேன். சாரி. என்னது? இல்ல, மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். ஹலோ, மனசை போட்டு குழப்பிக்காத, முகத்தை கழுவிட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. நடந்த எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட வேண்டியதுதான், வேற என்ன செய்யறது? நான் ஒரு 2 நாள்ல வரேன். உடம்பு பாத்துக்க, ஆ? உடம்ப பாத்துக்கன்னு சொன்னேன். வச்சுறேன்.